ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எப்படி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 555 டேஸ்க்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமுடைய டைம் சென்ட்ரல் பேங்க்கில் இருக்கிற 555 டேஸ். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று காலபிள் அண்ட் நான் காலபிள். காலபிள் அப்படின்னா ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் முன்கூட்டியோ அல்லது உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நீங்கள் முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறது தான் காலபிள். நான் காலபிள் அப்படின்றது உங்களால் முன்கூட்டியே க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த 555 டேஸ் கழித்து தான் உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கும். இதுதான் காலபிள் அண்ட் நான் காலபிள் வரும். அடுத்தது நீங்கள் இதில் டெபாசிட் அமௌண்ட், அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி நம்ம முக்கியமாக இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 தான் இதில் மினிமம் அமௌண்ட்டாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காலபிளில். ஸோ நான் காலபிளில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 1 crore, ஸோ மேக்ஸிமம் 10 crore வரைக்கும் இதில் வந்து அலோடு இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் காலபிளில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனை விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது நான் காலபிளில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக் வந்து 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் சேம் தான், அதாவது 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் பே அவுட், அடுத்தது ப்ரீமெச்சூர் விட்ரால். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கால்குலேஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் விட்ராலை பொறுத்த வரைக்கும் ஸோ காலபிளில் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க வித் பெனால்ட்டி. ஸோ அதாவது 0.1% ஆஃப் சார்ஜஸ் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லோன் ஓவர் ட்ராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், அடுத்தது ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட். ஸோ லோன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டை பேஸ் பண்ணி 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் இருந்து 2% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இஎம்ஐயாக இருக்கும். அடுத்தது இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, அடுத்து டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா 2 மெத்தட். ஒன்று, நெட் பேங்கிங்கில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெட் பேங்கிங் மூலமாகவே உங்களுக்கான எப்படியே நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் பிரான்ச்சை விசிட் பண்ணுறது. பிரான்ச்சை விசிட் பண்ணி கூட உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடங்கலாம். அடுத்தது இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது டேக்ஸ் அண்ட் டிடிஎஸ் ரூல்ஸ். ஸோ நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் டேக்ஸபிளாக வரும். ஸோ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடிஎஸ் டிடெக்டட் ஜென்ரல் சிட்டிசன் 50,000 சீனியர் சிட்டிசன் 1,00,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க 10% சார்ஜஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. அதை உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்தவித இஷ்யூஸும் வராது. அது ஒரு சில கேஸஸுக்கு மட்டும் எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக ஒன் பை ஒன்னாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு சேர்த்து 1,10,000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 1,10,792 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கிது. அடுத்து ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 30,106 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 32,378 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 50,178 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 53,964 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 70,249 ரூபா கிடைக்கிது. அதுவே 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது
9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 90,320 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் கிடைக்கிது. ஸோ டோட்டலாக சீனியர் சிட்டிசனுக்கு 97,135 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. ஸோ இதில் வந்து ஃபைனலாக உங்களுக்கு அந்த 555 டேஸ் கழிச்சு நீங்கள் கெயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து தான் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான்-காலபிள். காலபிள் அப்படின்னா உங்களுக்கான பே அவுட்டை மந்த்லி உள்ளது குவார்ட்டர்லியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த பேங்க்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது உங்களுக்கு நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ. பை.